ஹாய், நான் உங்கள் மகா ஃப்ரம் மகிழ்னி லைஃப் ஸ்டைல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் என்னோட பூஜை ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு நான் செய்கிற வேலைகள் என்னென்ன, அதில் ஒரு சில டிப்ஸுமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. யூஸ்வலாக பூஜை பண்ணுறோம் அப்படின்னா காலையில் வந்து நல்ல நேரம்னு சொல்லப்போனால் பிரம்ம முகூர்த்த நேரம் தான். கண்டிப்பாக நிறையா பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது 3 மணிலேருந்து விடியற்காலம் 5:30 மணிக்குள்ளே, அதாவது சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி சாயங்கால நேரத்தில் சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டான டைம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சூரியன் வந்து மறைகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட பூஜையை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து முதல் டிப். கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பூஜைக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியது இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பூஜை ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது நிலைவாசலுக்காக மாலை தோரணம் வந்து வாங்கியிருந்தேன். அதாவது நிலைவாசலில் வந்து மாலையெல்லாம் கட்டி தொங்க விடும் போது அது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நமக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை இன்றைக்கி தான் வந்து நான் மாட்டிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக இது வந்து முழுக்க முழுக்க டெக்கரேஷனுக்காக மட்டும்தான். ஆனால் நம்ம எவ்வளோ தான் டெக்கரேஷன் ஐட்டம் மாற்றினாலும் நம்ம நிலைவாசலில் ஒரே ஒரு மாவிலை தோரணம் கட்டினாலே போதும். வீட்டில் வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை அது வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டெக்கரேஷனுக்காக மட்டும்தான். நம்மளோட மனசு வந்து இதை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குங்கிறதுக்காக தான் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். பூத்தோரணம்லாம் மாட்டணும் அப்படின்னா ஆணி அடித்து தான் மாட்டணும். கண்டிப்பாக நிலைவாசலில் வந்து ஆணி அடிக்கவே கூடாது. நிலைவாசலுக்கு மேலே வந்து செவர் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஆணி அடிச்சுக்கலாம். கண்டிப்பாக நம்மளோட நிலைவாசலில் ஆணி அந்த மாதிரியான இரும்பு பொருட்கள் வந்து மாட்டவே கூடாது. நான் வந்து மீஷோலேருந்து இந்த ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். அதில் தான் வந்து இந்த பூத்தோரணத்தை மாட்ட போகிறேன். இந்த மாதிரி தோரணமெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நிலைவாசலை பார்க்குறதுக்கு தெய்வீகமாக இருந்தது. வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போது ஒரு கோயிலில் என்ட்ராகிற மாதிரியான ஃபீல் தான் இருந்துச்சு. என்னதான் இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக்கில் வாங்கி செஞ்சிட்டாலும் நம்மளோட ஒரிஜினல் மாவிலைக்கு வந்து இது எதுவுமே ஈடாகாது. இந்த மாதிரி ஒரிஜினலில் வந்து நம்ம மாவிலை கட்டினோம் அப்படின்னா அதோட பயனே வேறு. வீட்டில் இருக்கக்கூடிய காற்றை வந்து சுத்தம் பண்ணி நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் 21 இலைகள் வச்சு மாவிலை தோரணம் வந்து கட்டுறதுக்கு பாருங்கள். பச்சையான மாவிலை தோரணம்லாம் வீட்டில் கட்டும் போது கண்டிப்பாக கொஞ்சம் நாள்லேயே வந்து அது வதங்கி வாடி போயிடும். அந்த மாதிரி இருக்கையில் திருப்பி வந்து அது எப்போ மாற்றணுங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக அது எவ்வளோ தான் வந்து காஞ்சி போனாலுமே அது இருக்கக்கூடிய சக்தி கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் எந்த கவலையுமே கிடையாது. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலுமே மாற்றிக்கலாம். டைம் இல்லைன்னா அது ஒன்றும் பரவாயில்ல, அப்படியே விட்டுறலாம். நிலைவாசலில் டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தபடியாக பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா நானும் நிலைவாசலில் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக இன்றைக்கி தான் அந்த வேலை எல்லாமே முடிஞ்சது. பூஜையுமே வந்து ரொம்ப நாளாக நிறையா பேர் வீடியோஸ் ஏன் போடலைன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு சில ரீசன்ஸ்னால 2 வாரமாக வீட்டில் வந்து சாமியே கும்பிட முடியலை. அட்லாஸ்ட் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அன்னைக்கு மறுபடியும் பூஜை ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நாள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதோட சரி, மறுநாள்லேருந்து சுத்தமாக சுவாமியே கும்பிட முடியலை. ஸோ இன்றைக்கி வந்து மறுபடியும் பேக் டு ரொட்டீன் தான். முதல் நாள் வியாழக்கிழமையே பார்த்தீங்கன்னா பூஜை ரூமை சூப்பராக டீப் க்ளீன் பண்ணியாச்சு. 2 வாரமாக சுவாமி கும்பலில் பூஜை ரூமே திறக்கலைங்கிறனால ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்தது. ஸோ முதல் நாளே பார்த்தீங்கன்னா பூஜை ரூமை சுத்தமாக க்ளீன் பண்ணி பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். காலையிலையும் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு டைம் இல்லாமல் போச்சு. ஒரு வழியாக ஈவினிங்கே கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் 4:30 மணிக்கு மேலே வந்து சாமி கும்பிட்றதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். வெள்ளிக்கிழமையில் கட்டாயம் செய்ய வேண்டிய வேலை இதுதான். அதாவது நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது. ஸோ அந்த வேலையை முதல்ல வந்து பார்த்துட்டேன். நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தொடச்சி விட்டுட்டு வாசலையும் நல்லா தொடச்சி விட்டுருந்தேன். காயறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் போயிட்டு எல்லா படங்களுக்குமே நல்லா பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். அந்த கேப்பில் நல்லாவே வந்து நிலைவாசல் காஞ்சிருச்சு. தரையுமே நல்லா காஞ்சிருந்தது. வந்துட்டு முதல்ல மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு விட்டுட்டேன். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சள் குங்குமம் வந்து நிலைவாசலுக்கு வைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி லக்ஷ்மி பாதமும் வந்து பறையணும்.
முடிஞ்ச வரைக்கும் உங்களால் டெய்லியும் முடியுதுன்னா கண்டிப்பாக போடலாம், எந்த தப்புமே கிடையாது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செஞ்சுக்கோங்க. நிலைவாசலில் கோலம் போடும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கணும், எப்போதுமே நல்லா பார்க்கும் போது ஒரு பாசிட்டிவான ஃபீல் தரணும். அதனால தான் நம்ம வந்து நல்ல விஷயங்களுக்கெல்லாம் கோலம் போடுறோம். அப்படி போடுற கோலம் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி போடுங்க. நிறைய பச்சரிசி மாவு வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போடுற கோலம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை 4 உயிர்கள் வந்து சாப்பிடும் போது நமக்கு கண்டிப்பாக புண்ணியம் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிலைவாசலில் செய்ய வேண்டிய இன்னொரு வேலை, அதாவது உருளியில் பூ வைக்கிறது. இதில் நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வெங்கல பாத்திரத்தில் தான் வந்து தண்ணி வச்சு வைக்கணுமான்னு. கண்டிப்பாக வந்து வெங்கல பாத்திரத்துலேயும் வைக்கலாம், அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி பாத்திரத்துலேயும் வைக்கலாம். அந்த மாதிரி சில்வர் பாத்திரம் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக்லலாம் கண்டிப்பாக வைக்காதீங்க. பிளாஸ்டிக் வந்து ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ஈர்க்குங்கிறனால நமக்கு அது வந்து நல்லது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான விஷயங்களை வந்து நமக்கு வர்ற மாதிரியானது தான் செய்யணும். ஸோ நீங்கள் வந்து கண்ணாடி பவுல் அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உருளியில் சின்ன உருளி கூட வாங்கி நீங்கள் சிம்பிளாக நம்மளோட வீட்டு என்ட்ரன்ஸில் வச்சுட்டிங்க அப்படின்னா அது நல்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அதை பார்த்துட்டு உள்ளே வரும்போதே நமக்கு எவ்வளோ கோவமோ இல்லை வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலோ அது எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். நிலைவாசலில் செய்ய வேண்டிய வேலை எல்லாமே முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து விளக்கு ஏற்றுற வேலை தான். அதுக்கு முன்னாடி நம்மளோட பூஜை அறையில் கண்டிப்பாக பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி மாற்றி வச்சுருக்கணும். டெய்லி வந்து நெய்வேத்தியம் வைக்க முடியலைனாலும் நம்மளோட பூஜை அறையில் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி மாற்றிட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம், துளசி இருந்தால் துளசி கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லைங்கிறனால நான் பச்சை கற்பூரமும் ஒரு ஏலக்காயும் வந்து போட்டிருக்கேன். இந்த தண்ணியை வந்து நம்ம தீர்த்தமாக கூட எடுத்துக்கலாம். விளக்கில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் ஊற்றி திரி போட்டாச்சு. எப்போதுமே முதல்ல எண்ணெய் தான் ஊற்றணும், அதுக்கப்புறம் தான் திரி போடணும். இந்த மாதிரி டெய்லி விளக்கேற்றி வழிபட்டுட்டு வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய இருள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் அனைவரோட மனதில் இருக்கக்கூடிய இருளுமே வந்து நீங்கி ஒரு நிலையான சிந்தனையை வந்து நமக்கு கொடுக்கும். அது மூலியமாக ரொம்ப மன அமைதி வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி ஒரு சைடு மஞ்சளும் ஒரு சைடு குங்குமமும் வைக்கிறது தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் 2 சைடும் வந்து குங்குமம் தான் வைப்பாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு மஞ்சளும் இன்னொரு சைடும் வந்து குங்குமமும் வைக்கிறதுக்கு பழகியாச்சு. ஸோ அந்த மாதிரி வைக்கிறதோட பலன் என்னென்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்துக்கு வந்து கெட்ட சக்தியை வந்து இருக்கிறதுக்கான ஆற்றல் இருக்குது. கண்டிப்பாக இந்த உலகத்தில் நல்லது கெட்டதுன்னு 2 விஷயமே இருக்குது. நமக்கு ஒரு விஷயம் நல்லதாக நடக்குது அப்படின்னா அது நல்ல சக்தியால் மட்டும்தான் நடக்கும். இதுவே கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றலால் தான் நடக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியான எதிர்மறை ஆற்றல்களை வீட்டுக்குள்ளே வரவிடாமல் வந்து வச்சுக்கிறதுக்கு லெமன் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லெமன் வந்து அந்த எதிர்மறை சக்தியை வந்து ஈர்க்கும். அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்திங்கன்னா தேவக்கனி அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லியும் அழைப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் முதல்ல பூஜை அறையில் ஏற்றுறதுக்கு முன்னாடி நிலைவாசலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் ஏற்றணும். முதல்ல காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் எந்த விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட முடியலைன்னு நிறையா பேர் ஃபீல் பண்ணுறீங்க. வேலைக்கெல்லாம் போகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக டைம் இருக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக இந்த டயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டயத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதே மாதிரி இந்த டயத்துக்கும் இருக்குது. இதுக்குன்னே தனியாக நான் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் விளக்கு ஏற்றும் போது 6 மணி ஆனதுக்கப்புறம் ஏற்றாமல் 6 மணிக்கு முன்னாடியே ஏற்றிடணும். நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு ஏற்றுறதோடு வந்து ஃபினிஷ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக நம்ம நிலைவாசல்கிட்ட வாசனை தரக்கூடிய அந்த மாதிரியான ஸ்மெல் வந்து எப்போதுமே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாங்க. ஸோ அதனால் கப் சாம்பிராணி அப்படி இல்லைனா இந்த மாதிரி அகர்பத்தி வந்து ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப மனமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஃபீல் இருக்கும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைனா கண்டிப்பாக வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி தூபம் வந்து போட்டிருக்கணும். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் கப் சாம்பிராணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து கொஞ்சமாக அடுப்பில் வந்து காமிச்சிட்டு நல்லா பற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சு அதை ஆற வச்சு அதில் வந்து நம்ம சாம்பிராணி தூள் போட்டு வீடு ஃபுல்லாக காட்டி விடலாம். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருக்கும். நம்ம வீட்டில் எப்போதுமே நல்ல சக்தி இருந்துகிட்டே இருக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னா வீடு ஃபுல்லாக வந்து நல்ல மனம் இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூபம் போடுறது ரொம்ப நல்லது. கெட்ட சக்தி வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மூதேவி தாயார் வந்து வாசம் செய்கிறதா அர்த்தம். நம்ம வீட்டில் மகாலட்சுமி தான் வந்து வாசம் செய்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா நல்ல மனமுள்ள பொருள் தான். ஸோ அந்த மாதிரி சாம்பிராணி தூபம் போட்டுட்டு வரையில் நம்ம வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி வந்து குடியேறுவாங்க.
கடைசியாக கற்பூர ஆராதனையும் காமிச்சு என்னோடய பூஜையை வந்து நிறைவு பண்ணிட்டேன். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக நெய்வேத்தியம் வச்சுருந்தேன். கல்கண்டு மட்டும்தான். நம்மளால் முடிஞ்சிச்சு அப்படின்னா பாலில் நாட்டு சக்கரை கலந்து வைக்கலாம், சக்கரை பொங்கல் வைக்கலாம், பஞ்சாமிர்தம் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒன்று வச்சு சாமி கும்பிட்டாலே போதும். கண்டிப்பாக நம்மளோட பூஜையை வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பூஜை வீடியோஸ் தான் வந்து இன்ட்ரெஸ்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. டெய்லி அதே வீடியோவை போடுறதான்னு சொல்லிட்டு தான் நானும் வீடியோஸ் வந்து கொடுக்காம இருந்தேன். இப்போ நிறைய பேர் அதை தான் லைக் பண்ணுறீங்கும் போது கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சுவாமி கும்பிட்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நல்லதாக கிடைக்கும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒழுக்கம்தான். ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட காலில் குழந்தைங்க வந்து வணங்குறதுக்கு நம்ம இப்போலேருந்து பழக்கப்படுத்தினா தான் பெரியவங்கள் ஆகும்போது அவங்களுக்கு அந்த விஷயம் தானாகவே வரும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மறக்காமல் இந்த விஷயத்த சொல்லிக் கொடுங்க. மற்றவங்களோட காலில் விழுகலைனாலும் பெற்றவங்களோட காலில் விழுந்து குழந்தைங்க வணங்கும் போது இப்போலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு பணிவு வந்து வர ஸ்டார்ட் ஆகும். அது நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது பிற்காலத்தில். ஸோ குழந்தைங்களுக்கு நம்மளோட கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்து வளர்க்குறது ரொம்ப நல்லது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூஜை பண்ணனால இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு விதமான திருப்தியுமே இருந்துச்சு. ரொம்ப மனநிறைவோட பொறுமையாக வந்து பூஜை பண்ணியிருந்தேன். இந்த வீடியோஸில் நிறையா டிப்ஸுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ரெகுலராக பார்த்திங்கன்னா பூஜை வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த வீடியோவும் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.